இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் மச்சான், என் தங்கச்சி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்காதுன்னு உன்னை அவ்வளவு அடிச்சும் எவ்வளவு துணிச்சலும் தான் என் தங்கச்சி மேல கை வைப்ப. மச்சான், நான் பேசிட்டு தான் இருந்தேன். மச்சான், நான் பேசிட்டு தான். மச்சான், அடிக்காதீங்க. மச்சான், சொன்னா கேளுங்க. வேணாம், ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, என்னடி கோவில்ல கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிறான். வாடி போய் தடுக்கலாம். தடுக்க வேண்டாம். என்ன, அவன் இருக்கிற கோவத்துக்கு பூஜாவை நாம தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தோம்னு தெரிஞ்சது நம்மள உயிரோட புதைச்சிருவோம். பேசாம நடக்கிறத நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. தம்பி, என்னப்பா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? இவன் என்ன பண்ணா தெரியுமா? கல்யாணமாக போற என் தங்கச்சிய லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இல்லங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ மச்சான், நான் அப்படி எதுவும். இவெல்லாம் நல்ல அடி வாங்கணும். இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. விடுங்க வேலு, விடுங்க. இங்க பாருங்க, இவனை இன்னைக்கு விட்டோம்னா இவனால என் தங்கச்சிக்கு தான் பிரச்சனை. அவன் நிம்மதியா கோயிலுக்கு வரலானா அங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன்ட்ட இருந்து அவ அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. இல்லக்கா, இவனை அன்னைக்கு நைட்டு பார்த்தப்பே உயிரோட விட்டுருக்க கூடாது. இவனை இப்படியே விட்டா நாளைக்கு பூஜாவோட கல்யாண மண்டபத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால பூஜாவுக்கு ஆபத்து. இவனால சும்மா விடக்கூடாது. வேலு, விடுங்க வேலு. மா, என்னம்மா இந்த செல்வி எப்படிமா இங்க வந்தா? சொல்லி வச்ச மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி வந்து நிக்கிறாங்களே. வேலு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்கிறவன உயிரோட விட சொல்றீங்களா? ஐயோ, இவ உயிரோட இருந்தா தானே என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுப்பான். வேலு, என்ன பண்றீங்க? ஐயோ வேலு, ப்ளீஸ் வேலு, நீங்க கையெடுங்க. வேலு, ஐயோ வேலு, வேலு, வேலு. வேலு, நடந்த உண்மை தெரியும். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வேலு. என்னங்க உண்மை தெரியணும்? தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி வினோத் மேல மட்டும் தப்பு இல்ல, பூஜா மேலயும் தப்பு இருக்கு. பூஜா மேல தப்பு இருக்கா? என்னங்க வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல. வினோத் மட்டும் பூஜாவை லவ் பண்ணல, பூஜாவும் வினோத்தை லவ் பண்ணிருக்கா. போச்சு, இவ உண்மையெல்லாம் வேலுக்கிட்ட சொல்லிட்டா. என்னங்க சொல்றீங்க? பூஜாவும் இவனை காதலிக்கிறாளா? செல்வி, விளையாடாதீங்க. ஐயோ, நான் சொல்றது உண்மைதான் வேலு. காலேஜ்ல இருந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேலு, அது வந்து கேக்குறேன்ல, சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு உண்மை தெரிஞ்சும் என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? வேலு, எனக்கும் இப்பதான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் எல்லாத்தையும் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? எதுக்கு பூஜாவுக்கு கௌதம் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க? சொல்லுங்க செல்வி. அதுல வேலு, நீங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்பதான் விஷயமே தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் என் குடும்பம் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கும். அதுக்கு தானே இப்படி பண்ணீங்க? அதுக்கு தானே உங்க தம்பியை கூப்பிட்டு வந்தீங்க? ஐயோ வேலு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பேசாதீங்க, பேசாதீங்க. எப்படிங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க முடியுது? கீர்த்தி, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆமாமா, இவங்க லவ் பண்ணி ஓடி போனா கல்யாணம் நின்னு அவமானப்பட்டு அந்த ரங்கநாதன் கோவத்துல கேட்டரிங் ஆர்டர் கொடுக்க மாட்டான்னு நம்ம எதிர்பார்த்தா இந்த பிரச்சனையில புருஷ மொண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. நானே இதை எதிர்பார்க்கலாமா? இல்ல வேலு, நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா ஒரு நாளும் நான் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைச்சதே கிடையாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற எதையும் கேட்டு நான் ஏமாற போறதில்ல. அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்னை என் குடும்பத்தை ஏமாத்தினதெல்லாம் போதும். டேய் துரோகி, ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டேல? இல்ல மச்சான், உண்மையா காதலிக்கிற யாரும் ஒன்னமாய் நடந்துக்க மாட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம பெத்தவங்களை ஏமாத்தி உன் காதல ஜெயிக்கணும்னு நினைச்ச பாரு,
உன்னால எங்க கிட்டயே உண்மையா இருக்க முடியல. உன் காதல்ல என்னடா நேர்மை இருக்கும்? உன்ன மாதிரி ஒருத்தனை நம்பி என் தங்கச்சி வாழ்க்கையை தொலைக்க பாக்குறா. அவளுக்கு அண்ணனா எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சுக்கிறேன். வேலு சொன்னா கேளுங்க வேலு. வேலு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அந்த குடும்பத்துக்கு யாராவது அவமானத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா அது யாரா இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவங்கள நான் ஐயோ சும்மா நான் விட சொல்றத மாட்டேன். கொஞ்சம் கேளுங்க. நான் எங்க கேட்கணும்? என்கிட்ட இவ்வளவு நாள் நடிச்சிட்டீங்கல்ல, என் மூஞ்சிலே ஐயோ முழிக்காதீங்க. வேலு வேலு டேய், நான் பூஜாவை பார்க்காத பேசாதன்னு உன்கிட்ட சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு என்ன நடந்திருக்குன்னு. ச்சே. ஏ கீர்த்தி, சீக்கிரம் வா. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. போய் பார்க்கலாம். வா. நான் யாருக்கு தான் நல்லவளா இருக்கிறது? என் குடும்பத்துக்கு நல்லவளா இருந்தா வினோத்துக்கு கெட்டவளா தெரிவேன். வினோத்துக்கு நல்லவளா இருந்தா என் குடும்பத்துக்கு கெட்டவளா ஆயிடுவேன். கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் லவ் பண்ணது தப்பா? ஐயோ என்ன வினோத், உனக்கு இப்ப என்ன வேணும்? நேர்ல என்ன காயப்படுத்தினது போதாதுன்னு இப்ப போன்லயே கஷ்டப்படுத்தணுமா? ஐயோ பூஜா, இல்ல பூஜா, உங்க வேலு அண்ணனுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்ம கோயில பேசிட்டு இருந்ததை எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. நீ போனதும் அவர் கோயில்ல கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் என்ன போட்டு அடிச்சிட்டாரு. என்ன வினோத் சொல்ற? அவர் எப்படி அங்க வந்தாரு? எனக்கு அதுதான் தெரியல பூஜா. ஆனா நம்ம விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கோவமா உன்னை தேடி வீட்டுக்கு தான் அவர் வந்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அதை சொல்லதான் உனக்கு போன் பண்ண. ஐயோ